ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் மிதுன ராசிக்கு இன்றைக்கி நடக்கிற சனி பெயர்ச்சி அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10வது இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இவ்வளோ நாள் உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல இருந்தார். இந்த 2.5 வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு வேலை பலு அதிகரிக்கும். இவ்வளோ நாள் வேலை கம்மியாக இருந்தாலும் திடீர்னு உங்கள் மேனேஜர் வந்துட்டு இந்தாப்பா இந்த வேலையை சேர்த்து பண்ணு, ஒரு 2-3 வேலை சேர்த்து கொடுப்பாரு. இல்லை ஒரு ப்ராஜெக்டில் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 ப்ராஜெக்ட் சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக 12 to 14 மணி நேரம் வேலை செய்கிற நேரம் இது. இப்போது கடுமையாக உங்கள் உழைப்பை போட்டிங்க அப்படின்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11வது இடத்துக்கு வரும்போது வாரி வழங்கிடுவார். இப்போ கடுமையாக உழைச்சிங்கன்னா 2.5 வருஷம் கழித்து அடுத்த சனி பயிற்சியில் உங்களுக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். ஸோ கடுமையாக உழைக்க தயாராகிடுங்க. இவ்வளோ நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் மேனேஜர் உங்களை கூப்பிட்டு இனிமேல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாத, ஆஃபீஸ்லேருந்து வேலை பாரு அப்படின்னு சொல்லுவார். நீங்களும் அதை மறுக்க முடியாது. ஆஃபீஸ்லேருந்து வேலை பார்க்குற சூழ்நிலை வரலாம். வேலை பலு அதிகமாகறனாலையும் இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணு, ப்ரமோஷன் கிடையாது, நீ இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறனால உங்களுக்கும் உங்கள் மேனேஜருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். சண்டையில் போய் கூட முடியலாம். நீங்கள் எதுவும் பேசாதீங்க, கொடுக்குற வேலையை பண்ணுங்கள். முடியலன்னா உண்மையாகவே இது முடியல, எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். சண்டை போடாதீங்க. அதையும் மீறி நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக பலன் இருக்குங்க. ஸோ உங்கள் மேனேஜர் கூட வேலை பார்க்குற ஆட்கள், அதாவது உங்கள் கலீக்ஸ், இவங்கக்கிட்டலாம் பார்த்து பேசுங்க, வாய் விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னே உங்களுக்கு தெரியாது. ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் அதிகமாகும், மேனேஜரோட கருத்து வேறுபாடு ஏற்படும், யாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக எதுவும் பண்ண மாட்டாங்க, கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நீங்கள் நிறையா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றுமே தெரியாத ஆளை உங்களுக்கு கீழே போடுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வேலையை சுற்றி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்றது தான் இருக்குது. இதுக்கு ஒரு வழி இருக்குங்க. ரொட்டீனை கடைப்பிடிங்க. காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணுமா, 9 மணிக்கு ஆஃபீஸ் போயிடுங்க. கரெக்டாக 8 மணி, நைட்டு 7 மணியோ 8 மணியோ லாக் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பணுமா கிளம்பிடுங்க. யாருமே உங்களை எதுவும் கொஷின் பண்ணாத மாதிரி வச்சுக்கோங்க. ரொட்டீனை ஃபாலோ பண்ணாலே இந்த டிரான்சிட்டில் உங்களுக்கு பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். நேரத்துக்கு சாப்பிடுங்க. மெயினாக ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா வேலை பலு அதிகரிக்க போது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும். டைமுக்கு சாப்பிடுங்க, கடுமையாக உழைங்க. எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு. அடுத்து திடீர்னு அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் வரலாம். திடீர்னு ஏதாவது ஒரு செலவு, காசு சேர்க்கணும்னு நினைக்கும் போது திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு வர்றது, இல்லை உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது பெருசாக செய்கிற மாதிரி வர்றது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அமையலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்வான்ட் எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணுங்கள். கிரெடிட் கார்டு பில்லெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதிகமாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. இப்படி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ்லேருந்து தப்பிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். நீங்கள் அப்ராடில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலை விஷயமாக நிறையா அலைய வேண்டியிருக்கும். ஸோ இவ்வளோ நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இப்போது ஒரு அப் அண்ட் டவுன் 100 கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ஒரு 100 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் காலையில் போயிட்டு ஈவினிங் வர்றது, அந்த மாதிரி. இல்லைனா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளைட்டுக்கு போகிறது, அங்கேருந்து திருப்பி இன்னொரு இடத்துக்கு ஃப்ளைட்டில் வர்றது. ஸோ இந்த மாதிரி வேலை விஷயமாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையலாம். ஒரு சில பேருக்கு ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அமையும். வேறு வேலை நல்ல சம்பளத்தில் கிடைக்கும். பட் யோசித்து முடிவெடுங்க. டக்குன்னு இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகாதீங்க. ஏன்னா அங்கே போனீங்கன்னா இன்னும் ப்ரெஷர் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ அதனால் இருக்கிற இடத்துல எப்படி தாக்கு பிடிக்கலாம், எப்படி நம்மளை முன்னிறுத்திக்கலாம் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஒரு சில பேருக்கு அவங்க கரியரே கம்ப்ளீட்டாக மாறும். ஒரு துறையில் இருப்பாங்க, அந்த துறையை விட்டுட்டு இன்னொரு துறைக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கணும், வேலை பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு அதில் ஒரு சில தடை தாமதங்கள் வரும். ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி கண்டிப்பாக வரும். Saturn is aspecting your 4th house. ஸோ உங்கள் வண்டி வாகனங்கள் பழுதடைய சான்சஸ் உண்டு. இருக்கிற வண்டியில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் அப்பப்போ போகிறது, வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போகிறது, இல்லைனா வண்டி அப்படியே அழுக்காக இருக்கிறது, அதை க்ளீன் பண்ண முடியாமல் போகிறது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும். ஸோ வண்டியை சர்வீஸ் பண்ணி பக்காவாக வச்சுக்கோங்க. ஏன்னா 2 வீலராக இருக்கட்டும் 4 வீலராக இருக்கட்டும் அதில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும்.
வீட்டில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போகிறது. 10th 4th கனெக்ஷன். ஆஃபீஸில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஆஃபீஸ்லேயே கிடக்கிறது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் அமையும். ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி என்ன பண்ண முடியுமோ பாருங்கள். மெயினாக உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா வேலை பளு அதிகரிக்கிறனால ஹெல்த் இஷ்யூஸ் வரும். முடியலன்னா உங்கள் மேனேஜர்கிட்ட இது என்னால் முடியல, இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு அப்படின்னு கிளியர் கட்டாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிவிடுங்க. உங்கள் அம்மாவோட ஹெல்த்லேயும் கவனம் தேவை. அப்படி இல்லைன்னா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணலாம். உங்களை நினச்சோ இல்லை வேறு ஒரு விஷயத்துக்கு ஏதோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாகவே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் ஒத்துழைக்க மாட்டார். ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இவ்வளோ நாள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு அந்த அக்ரிமெண்ட்லாம் கிழிச்சு போட்டுட்டு புதுசாக ஒரு அக்ரிமெண்ட் போடலாம். எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, எனக்கு இன்னும் அதிக ஷேர் வேணும், நீ ஒழுங்காக பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி அவரோட கருத்து வேறுபாடுகள் சண்டைகள்லாம் நிறையா வரும். ஸோ உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரோட கேர்ஃபுல்லாக டீலிங்ஸ் வச்சுக்கோங்க. உங்களை தவிர்த்துட்டு பின்னாடி பேக்டோரில் டீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளும் அமையலாம். அப்படி இல்லை நான் தனியாக தான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் பிஸ்னஸில் கொஞ்சம் தேக்கம் இருக்கலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப் நீங்கள் பயங்கரமாக எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வீட்டில் இருக்க முடியாது, ஆஃபீஸ் வேலை அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். ஸோ இதனாலே ஒரு சில சண்டைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் த கீ. என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்கள் பார்ட்னர்கிட்ட, கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், தெளிவாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கணவனோ மனைவியோ அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். டோன்ட் பி லேசி டு யுவர் பார்ட்னர். கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், அவங்களுக்கு ரொம்ப லேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறது. டோன்ட் டேக் தம் ஃபார் கிராண்டட். ஸோ அவங்க தானே பார்த்துக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம் அவங்கக்கிட்ட, அப்புறம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அப்புறம் பண்ணிக்கலாம், வேலை தான் முக்கியம் அப்படி இருக்காதிங்க. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போங்க, சினிமா, மால், அந்த மாதிரி சாட்டர்டே சண்டேஸில் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கம்யூனிகேஷன் இஸ் த கீ. உங்களுக்குள்ள கேப் விழுந்து சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஹெல்த் ஏரியாவில் மெயினாக உங்கள் நீஸ், உங்கள் ஜாயிண்ட், அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீ பெயின், ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்க, உங்கள் இன்லாஸோட உங்களுக்கு செட் ஆகாது இந்த பீரியட், அவங்களோட சண்டை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கணவனாக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருக்கட்டும், உங்கள் மாமனார் மாமியாரோட கேர்ஃபுல்லாக இருங்க. மோஸ்ட்லி பேசுகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லைன்னா அவங்களோட ஒரு கருத்து வேறுபாடு வர்றதுக்கும் இந்த பீரியடில் சான்சஸ் இருக்குது. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். சாட்டர்ன் இஸ் ஆஸ்பெக்டிங் யுவர் 4th house. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ், லேண்டு, ரியல் எஸ்டேட் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அடுத்த 2.5 வருஷத்துக்கு எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஒரு 2.5 வருஷம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லேண்டோ ப்ராப்பர்ட்டியோ வாங்கிறது நல்லாயிருக்கும். இப்போது வாங்கினீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு தடை, லோன் கிடைக்கிறதுல பிரச்சனை, இல்லை உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் வராமல் போகிறது, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள், இல்லைனா பில்டர் லேட்டாக டெலிவர் பண்ணுறது, லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு சிக்கல், இந்த மாதிரிலாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு வெயிட் ஃபார் 2.5 years. ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க்ஸ் அதிகமாக வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். ஒரு பில்டிங் கட்டி வாடகைக்கு விட்ருக்கீங்க அப்படின்னா அதில் ஏதாவது பழுதாகிட்டே இருக்கிறது, நீங்கள் போய் அதிகமாக அதுக்கு செலவு பண்ணுறது ரிப்பேருக்காக, இந்த மாதிரி ஒரு விஷயமும் நடக்கும். அதே மாதிரி டெனன்ட்ஸ் இருக்காங்க, உங்கள் வீட்டில் குடியிருக்காங்க அப்படின்னா அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, வாடகை ஒழுங்காக தர மாட்டாங்க, கேட்டால் 1008 ரீசன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ டெனண்ட்டுக்கு விட போகிறீங்க அப்படின்னா அவங்கள பற்றி நல்லா விசாரிச்சுட்டு அப்புறமா வாடகைக்கு விடுங்க. ஸோ அவ்வளோதாங்க மிதுன ராசிக்கு. ஸோ இட்ஸ் டைம் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் கரியர் அண்ட் கரியரை பாருங்கள். இந்த 2.5 வருஷம் கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா அடுத்து நடக்க போகிற சனி பயிற்சியில் உங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரொமோஷன், நீங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே நீங்கள் கேட்காம உங்களுக்கு கிடச்சிருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மெயினாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.